தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. 2 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் இது வந்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காவை மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தூள் 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கல் உப்பு, கடுகு, சீரகம், வெந்தயம், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. சரிங்களா? இப்போ நம்ம தாளிக்க போயிடலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம மத்தி மீன் குழம்பு பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. மத்தி மீன் வந்து மெடிக்கல் வேல்யூ நிறைய இருக்குங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. மத்தி மீன் சாப்பிட்டா கண் பார்வை நல்லா தெரியுங்க. இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த தேங்காய் எண்ணெயை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாங்க. ஒரு கல் சட்டி தான் வச்சுருக்காங்க. இதில் மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கடுகு, வெந்தயம், சீரகம், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டங்க. இது பொரியுதுங்க. நல்லா போட்ட கடுகு, வெந்தயம், சீரகம் பொரியுதுங்க. நம்ம பாருங்கள், சின்ன வெங்காயம் 20, வரமிளகாய் 2 அதை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. நல்லா வதக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளிங்க, இந்த 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா வதங்கணுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிறதுக்கு 2 உப்பு போட்டுடலாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதில் இந்த 5-6 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நம்ம மல்லித்தூள், சாம்பார் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாங்க. இந்த வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, வதங்கிட்டுருக்கல, இதில் ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணலாம், அந்த புளியில் சாம்பார் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாங்க. அது நல்லா கொதிக்கிட்டுங்க. உப்பை போட்டுடலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக கொதிக்கிட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாங்க. கொதிக்கிட்டுங்க. சூப்பராக மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.